ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இந்த பட்டன் எது ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றதுன்னா, நீங்க வந்து ஆப்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா, ஏதோ ஒரு எண்ட் ஆர் இன் சென்டர்ல நீங்க ஒரு பிளஸ் சிம்பல் மாரி இருக்கும். ரவுண்ட் இருக்கும். ஸோ நெறைய இடத்துல இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆர் நேவிகேஷன் பேஜ்க்காகலாம் இத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றதால இது ஒரு இம்பார்ட்டன்டான விட்ஜெட்டா நம்ப சொல்லுவோம். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஈவன் தோ கிரியேட் பண்ணாலும் நமக்கு தேவையான பொசிஷன்ஸ்ல வந்து இது வந்து பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான விட்ஜெட்டும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து 2 விட்ஜெட் வந்து ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ண போறோம். ஒண்ணு வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்காகவும், இன்னொன்னு ஃப்ளோட்டிங் லொகேஷன் பட்டன் சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி இதுல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆப் பார் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதோட பாடியில நான் சென்டர்ன்னு அப்படின்னு குடுத்துருக்கேன். பிகாஸ் நம்ம சென்டர்ல பிளேஸ் பண்றதுக்காக சென்டர் குடுத்துருக்கோம். அதனால இது வந்து சென்டர்ல பிளேஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆகாது. நம்ம வந்து பொசிஷன் வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் ஆகுதுன்னா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ஸ் தான் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது வந்து எனக்கு ஆன் ப்ராசஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆனாலும் இது ஒர்க் ஆகாது. நோ ஆக்ஷன் நம்ம வந்து செட் ஸ்டேட்ல குடுத்தா மட்டும் தான் ஆக்ட் ஆகும். மத்தபடி ஆக்ட் ஆகாது. ஸோ இதுவும் ஒரு ஆக்ட் ஆகாது தான். நெக்ஸ்ட் வந்து என்னோட பேக்கிரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், அந்த பட்டன் எப்படி இருக்கும்னா, எனக்கு ப்ளூ கலர்ல தான் ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்பதான் மெயினா நம்ம இந்த சைல்ட்ல ஆட் பண்ண போறோம். இந்த சைல்ட்ல எனக்கு குடுக்குற ஐகான வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஐகான் என்னவா ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஆட் பாக்ஸ் ரவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாரி நீங்க பண்ணீங்கன்னா, இட் வில் ஷோஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். உங்களுக்கு எஸ்பெஷலி நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ ஐகான் டாட்ன்னு வச்சீங்கன்னா, அட்மோஸ்ட் எல்லா இடத்துக்கும் இவ்ளோத்தையும் அக்சஸ் பண்ண முடியும். நம்ம நார்மலா ஆடோட ஆப்ஷன் யூஸ் பண்றதால நான் வந்து ஆட் ஆட் என்ன ஆட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பாக்ஸ் ரவுண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட கோடோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னா, இட் வில் ஷோஸ் லைக் திஸ். ஸோ இந்த டாப் மோஸ்ட் இந்த கார்னர்ல உங்களுக்கு ஒரு ஐகான் மாதிரி ஃப்ளோ ஆயிருக்கா. ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பட்டன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் பட்டனை இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இடத்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு மேலே என்ன பண்றீங்கன்னா, மறுபடியும் ஃப்ளோட்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆக்ஷன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஒண்ணு வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அனிமேஷன் இருக்கும். ஒண்ணு வந்து பட்டன் லொகேஷன் இருக்கும். இட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா யூஸ்டு ஃபார் லொகேட்டிங் எ பட்டன். ஸோ நம்ம எங்க வேணா பட்டன் வந்து லொகேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எங்க சென்டர் டாப்னா டாப்ல ஆயிடும். ஸோ எண்டு டாப்னா எண்டு டாப்ல ஆகும். ஸோ நம்ம சும்மா வந்து எண்டு டாப் அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இப்போ உங்க கோட் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐகான் வந்து இங்க எண்ட் டாப்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இது போல நீங்க வந்து நெறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இன்னொன்னு எங்க பார்க்கலாம், சென்டர் டாப் வேண்டாம். ஸ்டார்டட் டாப்னா இது ரொம்ப ஸ்டார்டிங் டாப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ல இருக்கும். ஸோ இது போல உங்களோட லொகேஷனை நீங்க சேஞ்ச் பண்ணணும், ஐகானை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனை கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதுக்கான விட்ஜெட் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணா வந்து நம்மளோட ஆப்ப வந்து அழகா கிரியேட் பண்ணலாம்.